நான் எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்? என்ன கன்வின்ஸ் பண்ற மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். சொல்லுங்க, நான் எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்? எனக்கு ஒரு காரணம் சொல்லு, விஜய்க்கு நான் எதுக்காக ஓட்டு போடணும் கேட்டாக்க அவரு பீக்ல இருந்து வராரு, பிஞ்சிரும். பீக்ல இருந்து வராரு, கெரியரோட உச்சத்துல இருந்து வராரு, 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வராரு அப்படின்னு நீ சொன்னா கண்டிப்பா பிஞ்சிரும். வேற ஏதாவது காரணம் சொல்லு. சொல்லு, விஜய்க்கு நான் எதுக்கு ஓட்டு போடணும்? சிம்பிள் கொஸ்டின். இதுக்கு பதில் சொல்லு பார்ப்போம். ஊழல் இல்லாத ஆட்சியை தந்துருவார் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்ச எல்லாரும் ஊழல் இல்லாத ஆட்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். ஆம் ஆத்மி உட்பட இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் புதிதாக கட்சி தொடங்க அத்தனை பேருமே நான் ஊழல் இல்லாத ஆட்சி தருவேன்னு சொல்லிட்டு தான் வந்தவங்க. சரி, விஜய் அப்படியே ஊழல் இல்லாத ஆட்சி தருவோம்னாக்க அதை ஒரு பத்திரத்துல எழுதி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி பிரமாண பத்திரமாக உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லார்கிட்டையும், கவர்னர் கிட்ட எல்லாத்தையும் கொடுங்க. ஒருவேளை எங்க ஆட்சியில ஊழல் நடந்துச்சுனாக்க நீங்களே என்ன டிஸ்மிஸ் பண்ணிடுங்க அப்படின்னு விஜய் எழுதித்தர சொல்லு. அப்பதான் நாங்க நம்புவோம். அப்ப அதெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. அப்புறம் எதுக்கு நான் உனக்கு ஓட்டு போடணும்? சரி, வேற எதுக்காக நான் ஓட்டு போடணும்? விஜய் நல்லா பேசுறாருங்க, விஜய் நடிக்கிறாருங்க, அதுக்காக நான் ஓட்டு போடணுமா? சொல்லு, ஒரு காரணம் சொல்லு. விஜய் யோக்கியவானா, புனிதவானா, அவர் மேல வதந்திகளே கிடையாதா, அல்லது அவர் மீது வரி ஏய்ப்பு புகார்களே கிடையாதா, அவர் வரியெல்லாம் சரியா கட்டிட்டு தான் வராரா, அவர் ரிலீஸ் ஆகிற படத்தெல்லாம் அரசு நிர்ணயித்த தொகையில தான் டிக்கெட் வசூலிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோட டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? மாஸ்டர் லியோவுக்கெல்லாம் 1500 ரூபாய்க்கு மேல. அப்போ இருக்கிற திரைத்துறையிலேயே யோக்கியவானா கிடையாது, இவர் அரசியல்ல நொட்ட போறாராமா.